அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் என்ன செய்ய போறோம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச பானிபூரி தான் செய்ய போறோம். அதுக்கு ஸ்டஃபிங்க்காக 2 உருளைக்கிழங்க கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2, 3 விசில்ல வெந்துரும். வேக வச்சு எடுத்துக்கோங்க. பானிக்காக நான் வந்து மல்லி, புதினா, ஒரு பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் புளி போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இத வந்து நான் வடிகட்டல அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இது கூட நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு, சாட் மசாலா தான் சாட் மசாலா போட்டுக்கோங்க. சாட் மசாலா இல்லைன்றதுனால நான் பெப்பர், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள்தூள் போட்டு, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதில ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஸ்டஃபிங்க்காக நம்ம வந்து உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணுறதுக்கு வெங்காயத்த நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் பாக்ஸ் பாக்ஸா நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா சின்ன சின்னதா. இது கூட கொரியாண்டர் லீஃப் நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இத வந்து நான் கொஞ்சம் பானியில கொஞ்சம் வெங்காயமும், கொஞ்சம் கொரியாண்டர் லீஃபும் போட்டுக்கிறேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். அத வச்சு நல்லா மேஷ் பண்ணிட்டு, நான் பச்சை பட்டாணியும் வேக வச்சிருந்தேன். பச்சை பட்டாணியும் இது கூட போட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டு, நான் கொஞ்சம் தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், அப்புறம் அந்த கொரியாண்டர் லீஃப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதுலயும் வந்து என்ட்ட சாட் மசாலா இல்லைன்னு சொல்லிட்டு மஞ்சள்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ரெடிமேட் பானிபூரி எடுத்து அத ஃப்ரை பண்ணிட்டு, அது கூட நம்ம ஸ்டஃபிங்காக செஞ்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கு போட்டு பானியில வந்து நச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ்.